ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அந்த மியூசிக் பிளேயர் வச்சு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னா ஒரு மியூசிக் பிளேயர் தான் நம்ம வாங்கிக்கிறோம். இதோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்கிட்ட வந்து இப்போ 2 ஆம்பு 3 ஆம்பு நான் வச்சுருக்கிறேன். ஒரு 2.1 ஒரு 5.1 ஆம்பு வச்சுருக்கிறேன். அந்த ஆம்பெல்லாம் எப்படி ப்ரோ நான் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரி பாட வைக்கிறது பார்த்தீங்கன்னா, இந்த பின்னாடி இருக்கிற 3 சர்க்யூட்டு பார்த்தீங்கன்னா சாங் அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டில் தான் நீங்கள் ஆக்ஸ் வயர் மூலிமா நீங்கள் உங்கள் ஆம்பில் ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்து நீங்கள் 2 ஆம்புலையும் ஒரே மாதிரியே பாட்டு ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். இதோட ஃபுல் வீடியோ வேணுன்னா சொல்லுங்கள், அப்லோட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த வீடியோ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். இப்போ அந்த வீடியோ போட்டதில் நம்ம நண்பர்கள் என்ன கேட்டேன்னா, ப்ரோ நீங்கள் ஃபுல் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கோசரம் அந்த வீடியோ நான் ரெடி பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் நம்ம எப்படி அந்த மியூசிக் பிளேயர் வச்சு இதை வந்து 2 ஆம்பு ஒரு 2.1 ஒரு 5.1 ஆம்பு இருக்குது நம்மக்கிட்ட. அது ரெண்டையும் ஒரே மாதிரி பாட வைக்கலான்னு இந்த மியூசிக் பிளேயர் வச்சு எப்படின்னு போட்டு காமிக்கணும்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு. ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படின்னு தெரிஞ்சிக்கினா நம்ம வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்க்கறதுக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். இந்த மியூசிக் பிளேயர் வந்து இந்த 3 சாக்கெட்டும் சாங் அவுட்புட்டு. இந்த அவுட்புட்டில் நம்ம இந்த ஆக்ஸ் வயர் எடுத்து நம்ம 2 ஆம்புலையும் ஆக்ஸ் இன்புட்டில் கொடுக்கணும். பார்த்திங்கன்னா, இந்த 2 வயர் நான் எடுத்துட்டேன். சாங் அவுட்புட் வந்து இந்த 5.1 ஒரு ஆக்ஸ் இன்புட்டில் கொடுத்துட்டேன். அப்புறம் இந்த 2.1 இதில் ஒரு ஆக்ஸ் இன்புட்டில் நான் கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து 2 சாங் அவுட்புட் வருது. இங்கே ஒரு அவுட்புட்டு கொடுத்துட்டேன், இந்த ஆம்பில் ஒரு அவுட்புட்டு கொடுத்துட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் 2 ஆம்புலையும் கொடுத்துடலாம். இல்லை இன்னும் எங்ககிட்ட ஆம்பு இருக்குது ப்ரோ, அதில் நம்ம கனெக்ட் பண்ணலாமா, நீங்கள் அதில் இருக்கிற இன்னும் எக்ஸ்ட்ரா பின்னு போட்டு நீங்கள் மீதி இருக்கிற ஆம்பில் சாங் அவுட்புட்டில் கொடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க, இப்போ நம்ம இதை ஆன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு மியூசிக் வேறு ஆன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே சுவிட்சு கொடுத்துருப்பாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா ஆன் ஆகிடுச்சு. நான் இப்போ நம்ம ஆம்பி ஆன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா ஆம்பு ஆன் பண்ணிட்டேன், மியூசிக் வேறு ஆன் ஆகிடுச்சு. இப்போ நான் இந்த இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் முக்கியமாக கவனிக்கணும். உங்கள் ஆம்பில் பார்த்தீங்கன்னா ஆக்ஸ் மூடு நீங்கள் வைக்கணும். ஆக்ஸ் மூடு வந்துருச்சு. இப்போ இந்த ஆம்பிள் 2 ஆம்பிளையும் ஆக்ஸ் வச்சுட்டு நீங்கள் இப்போ சவுண்டு ப்ளே பண்ணாலே வரும். ஃப்ரெண்ட்ஸ், சவுண்ட் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த லேப்டாப்பில் வந்து ப்ளூடூத்து ஆன் பண்ணி இந்த மியூசிக் பிளேயர் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் நான் கனெக்ட் பண்ணிக்கிட்டேன். மீதி 2 ஆம்பிளையும் நான் ஆக்ஸ் மூடு போட்டு வச்சுக்கிட்டேன். இப்போ வாங்க நம்ம இந்த பாட்டு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எப்படி கேட்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இப்போ பாட்டு ப்ளே ஆகிட்டுக்குது. நான் ஒவ்வொரு ஆம்பும் உங்களுக்கு சவுண்டு வச்சு காமிக்கிறேன், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நீங்களே. ஃபஸ்ட்டு இந்த 5.1 வச்சு பார்க்கலாம் சவுண்டு எப்படி இருக்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க இந்த 5.1 சவுண்டு எப்படி இருக்குதுன்னு. அடுத்ததாக நம்ம கீழே 2.1 வச்சு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க நம்ம 2லேயும் சவுண்டு வச்சு பார்க்கலாம் எப்படி கேட்குதுன்னு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க சவுண்டு எப்படி கேட்குதுன்னு.
இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஆம்பு தான் இருக்குதுன்னு பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஹோம் தேட்டர் வச்சுருந்தா கூட ஹோம் தேட்டரை ஆக்ஸ் இன்புட்டில் நீங்கள் கொடுத்து கூட பாட்டு ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஒரு ஆம்பு ஒரு ஹோம் தேட்டர் கூட வச்சு ப்ளே பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இங்கே பாருங்கள், இதில் என்ன 4 பின்னு காலியாக தான் இருக்குது. இதை நீங்கள் உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா ஆம்பு என்ன இருந்தாலும் போட்டுக்கலாம் நீங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சவுண்டு எப்படி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.